ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது நாமக்கல் மாவட்டம் இருக்க பாருங்க, அங்கேருந்து கிராம உதவியாளருக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது நாமக்கல் மாவட்டத்திலேருந்து கிராம உதவியாளருக்கான வேலையை இப்போ கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு வியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேக்கன்சி பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாமக்கல் தாலுக்கில் 14 வேக்கன்சி, செந்தமங்கலம் 11, கொல்லி ஹில்ஸில் 4, மோகனூரில் 13, திருச்செங்கோலில் 12, குமாரபாளையம் 2, அப்புறம் பார்த்தா பரமத்தி வேலூரில் ஒரு 11. ஸோ டோட்டலாக 67 வேக்கன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு தாலுக்கு வைஸாக எவ்வளோ வேக்கன்சி, என்னமான ரிசர்வேஷன் அப்ளை பண்ணலாம், அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல நாமக்கல் மாவட்டத்திலேருந்து, நாமக்கல் வட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. எப்போ அப்ளை பண்ணலான்னா 18/7/2025 16/8/2025 அப்ளை பண்ணிக்கோங்க. பதவி கிராம உதவியாளர். சேலரியை பொறுத்த வரைக்கும் 11,100 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. மொத்தமாக 14 வேக்கன்சி. அந்த 14 வேக்கன்சி எந்தெந்த கிராமங்கள் அதை பற்றி கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இனசூச்சி முறை பற்றியும் கொடுத்துருக்காங்க. இப்போ போஸ்ட்டுக்கு எஸ்டி கம்யூனிட்டி ஒதுக்கியிருக்காங்க, தமிழ் வழியில் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 2வது கிராமத்துக்கு பிசி அப்ளை பண்ணலாம், முன்னுரிமை அற்றவங்க. 3வது பதவிக்கு ஜென்ரல் கேட்டகரி பெண்கள் அப்ளை பண்ணலாம், செவிடு மற்றும் செவித்திறன் குறைவு அவங்க தான் அப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி ரிசர்வேஷன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எதை அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10th ஃபெயிலேருந்து டிகிரி முடித்தவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கிறோம், அதே வட்டத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏஜ் மெட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 வயசு, அதிகபட்சமாக ஓசிக்கு 32, பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சிஎஸ்டி 37 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணுறவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி தாலுக்கா ஆஃபீஸில் டேரெக்டாகவோ அல்லது பதிவு அஞ்சல் மூலமாக அனுப்ப சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அனுப்பி வைக்கோங்க. இந்த மாதிரி எல்லா தாலுக்குமே இனமான ரிசர்வேஷன் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். விண்ணப்பிக்கும் வட்டம் என்ன, விண்ணப்பிக்கும் கிராமம் என்ன, அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட், இருப்பிட சர்டிஃபிகேட், ஜாதி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், முன்னுரிமை இருக்குன்னா அதுக்கான டாக்குமெண்ட், குடும்ப அட்டை, இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அனுப்பி வச்சு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.